இங்கதான் கொண்டு போகணும். நீங்க இங்க எப்படின்னா எம்டின்னு நீங்க யோசிக்கணும். எகைன் இது படிக்கிறதுல வந்துடும். நீங்க படிச்சீங்கன்னா இது எல்லாமே வந்துடும். ஒன்னாவதுல இருந்து 10வது வரணும் உள்ள புக்க சும்மா இங்கிலீஷ் புக்கை மட்டும் படிச்சாலே போதும். இது எல்லாமே வந்துடும். சும்மா வந்துடும். நீங்க அதுல உள்ள எக்ஸசைஸ் கூட பண்ண வேணாம். அவ என்ன பயிற்சி கொடுத்து அவங்க என்ன ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன லெசன் சும்மா படிச்சு பார்த்துருவோம். எம்டி இது. இப்ப இது வர்றப்ப இந்த ஃபேமிலியில இங்க வரலாம். அவ்வளவுதான். வேற எங்கேயோ ஒரு இடத்துல நஸ் யூஸ் பண்ணுவோம். ஏகப்பட்ட இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த இது வந்து நீங்க யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பேட்டர்ன் வந்து எமர்ஜ் ஆகும். அந்த பேட்டர்ன் எமர்ஜ் ஆகிறது தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா எல்லாமே வந்து நார்மலா இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப தர்ம சங்கடம், எம்பாரஸ், தர்ம சங்கடப்படுத்துறது, ரொம்ப தர்ம சங்கடப்படுது. எம்பரஸ் இருக்கும்னா அவனை நான் தர்ம சங்கடப்படுத்திட்டேன். எம்பாரஸ். இங்க பாருங்க, நீங்க வேற எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவீங்க, அததான் இங்க போட போறீங்க. இப்ப மூவ்மெண்ட் யூஸ் பண்ற மாதிரி நீங்க பண்ணுவீங்க. தட் இஸ் ஆல் இட் இஸ். அதுவும் ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கும். நம்மள தாண்டி அது எங்கேயும் போயிடாது. நிறைய இது 1 2 கிடையாது. ஏமாத்துறதுன்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, ஏமாத்துறதுக்கு நிறைய வேர்டு இருக்கு. சீட் ரைட். ஆனா இப்ப பாருங்க, இப்படி ஒரு வேர்டு இருக்கு, டிசீவ். டிசீவபிள் இல்ல சார். இது வந்து டிசெப்ஷன். இங்க பாருங்க, கன்சீவ் ஒரு கருத்தை உருவாக்குறது, கன்செப்ஷன். அந்த கருத்தே வந்து கான்செப்டா மாறும். அதே இடத்துல கான்செப்டா மாறும். புரியுதுங்களா? கான்செப்டா மாறும். கன்சீவ் வந்து கன்சீவ் கன்செப்ஷனும் வரும், கான்செப்டும் வரும். அங்கேயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ இது வந்து ஒரு இந்த ஒரு நவுனுங்கிறது ஒரு ஒரு ஸ்பெஷல் வேர்டு. மொழியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது வந்து இந்த அப்டிராக்ட் நவுன் சொல்றது இருக்கு. நம்ம சிம்பிளா போறது நிறைய போகலாம். இப்ப பாருங்க, சிம்பிளா போறது போல. நான் ரீடிங்ல வந்து உங்களுக்கு ஒரு இது சொல்றேன். அந்த அப்ரோச் இன்வைட் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா போய்க்கலாம் இல்லையா? இது ஈஸி தானே. நவுனுக்கே உள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்விடேஷனா? அவ்வளவுதான். இப்ப இது மாதிரி நான் இது மாதிரி எந்த வேர்டு வேணாலும் போடுங்க, அதுக்கு வரும், காமனா வரும். எக்ஸிகியூஷன் அவ்வளவுதான். நான் எஜுகேட்னு சொல்றேன், கல்வி கற்பனை. எஜுகேஷன். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் ஈஸியா உள்ளது எல்லாமே நீங்க புடிச்சுக்கலாம். நீங்க ஒண்ணும் அது ஒன்றும் இது இல்லை. ஈஸியா உள்ளது ஒரு 20 30 நீங்க இது பண்ணுங்க. ஒரு நம்பிக்கை, ஒரு இன்ஃபர்மேஷன். அவ்வளவுதான் 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 வருது பாத்தீங்களா? தட்ஸ் நாட் a big deal. அது அந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு சம் வேர்ட்ஸ் வேணா கஷ்டமா இருக்கலாம். இப்ப பாருங்க, இன்டர்ஃபியர், தலையிடுறது, குறுக்கிடுறது. இன்டர்ஃபியரன்ஸ் நோட் பண்ணிக்கீங்க. குறுக்கீடு, தலையீடு. தலையிடுறது, குறிக்கிறது. பாருங்க, சிம்பிளா தான் சொன்னேன். இந்த மொழியை பொறுத்த வரையிலும் நீங்க அது உணர்ந்து பண்றப்ப பயங்கரமான எஃபெக்ட் உண்டு. இப்ப பாருங்க, நான் இது போறது 5 வாரத்துக்கு சமம். ஒரு வார்த்தை வந்து 5 வார்த்தை. இமேஜினேஷன். இப்ப நீங்க
motivate. motivation, motivation, இப்ப வந்து நான் widen with, with நம்ம முன்னாடி இது பண்ணதுதான். நீங்க எப்படி வேணாலும் போடலாம் அது. என்ஜாய், enjoyment, அருமையா சொன்னாங்க. அதே மாதிரி அந்த எண்ணெய் கட் பண்ணிட்டு வெறும் ஜாய் போட்டாலும் ஓகே. இப்ப பாருங்க, lengthen, length, heighten, height, height, இது மெயினா எதுக்கு இது 1 2 3 4 5 6 7 8 எல்லாம் திருப்பி திருப்பி ஹேமர் பண்றது என்ன தெரியுங்களா? ஏதோ ஒண்ணு படிக்க போறீங்க, ஏதோ ஒண்ணு கேட்க போறீங்க, ஏதோ ஒண்ணு எழுத போறீங்க, ஏதோ ஒண்ணு பேச போறீங்க, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அவங்க என்ன நினைப்புல அதை சொல்றாங்க, நீங்க பேசப்படுறீங்க, யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க, உங்கள்கிட்ட பேசுறாங்க, ரைட்? பேசப்படுபவர் நீங்கள், பேசுறவரு இன்னொருத்தவர். அவர் என்ன நினைச்சு பேசுறாருங்கிற அதே ரூலை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், ரைட்? இப்ப பாருங்க, ஐ ஒர்க், ஐ டூ ஒர்க். நல்லா பாருங்க, நான் வேலை செய்கிறேன், I do work. பாருங்க, I have work. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? எனக்கு வேலை இருக்கிறது. இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த ஒர்க் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல என்னங்க? பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல என்ன? மொத்தம் 8 இருக்கு பார்ட் ஆஃப் ஸ்பீச். இல்ல, இந்த ஒர்க் வந்து என்ன? Noun, adverb, adverb, verb, adverb. ஒர்க் இல்ல, I do work, I do work ரெண்டு சேர்த்தா I work-ஆ? ஆமா, verb sir, verb. ஓகே, என்ன verb-ங்க? Main verb. இது மெயின் verb, இது சப்போர்ட்டிங் verb. இங்க supporting, சொல்லுங்க, இந்த ஒர்க் வந்து என்னங்க? இங்க தான் noun. main verb, Noun, support, noun, noun, right, sorry, noun. எனக்கு வேலை have இருக்கிறது. the verb, வேலை இருக்கிறது. have தான் மெயின் verb. சரியா? yes, இப்ப பாருங்க, சப்போர்ட்டிங் verb உடைச்சு போட்டுட்டீங்க. do, இங்க வந்து மெயின் verb. இங்க இது வந்து மெயின் verb, இது வந்து noun. noun, இதுதான் நீங்க பிடிக்கணும். இதுதான் உண்மையான ஒரு தெளிவு, இங்கதான் பிறக்கும். இது என்னடா அது ரொம்ப கிராமட்டிக்கலா பேசுறது, கிராமர் கிடையாது. இங்கிலீஷோட இதுவே வேலையா தான். ஒர்க்குன்னு வச்சிருவாங்க, ஒர்க்குன்னு வச்சிருவாங்க. நீங்க ஒர்க் நவுனா வேர்பான்னு படிச்சாதான் தெரியும், நீங்க படிச்சாதான் தெரியும், ரைட்? அதுதான் நம்ம பார்க்க போறோம். நிறைய வார்த்தை பார்த்துருக்கோம் இன்னைக்கு. ஒரு ஐடியாக்காக தான் இது கொடுத்தனால நம்ம இதுல பண்ண அதுக்கு வந்து டைம் குறைச்சிரும். பட் மெயினா இந்த ஒரு இது வச்சுங்க, நம்ம டெஃபினட்டா இன்னொரு இதுக்கு வருவோம். நம்ம we will go with this. இதுல 30 minutes ஆயிருக்குது. இதை அங்க லிங்க் பண்ணணும். we will link the one that we are going to do. நம்ம ரீடிங் பண்ணுவோம், ரீடிங்கே லிசனிங்கா பண்ணுவோம், லிசனிங்கா ரைட்டிங்கா பண்ண போறோம், ரைட்டிங்கே ஸ்பீக்கிங்கா பண்ண போறோம். ஞாபகம் வச்சுங்க, ஒரு பக்கத்தோட ஒரு நாணயத்தோட 2 பக்கம் மாரி, எங்க முடியுது எங்க ஆரம்பிக்குதுன்னா தெரியாது, ரைட்? உங்க நாலேஜ் தான் லாங்குவேஜ், லாங்குவேஜ் தான் நாலேஜ். நான் சொன்ன பாத்தீங்களா, கிராமர் தான் வெக்காபுலரி, வெக்காபுலரி தான் கிராமர். உங்க ரீடிங் தான் ஸ்பீக்கிங், ஸ்பீக்கிங் தான் ரீடிங். எங்க லிசனிங் முடியுதோ அங்க ஸ்பீக்கிங் ஆரம்பிக்கும், ரைட்? ஒரு உரையாடல் அப்படித்தானே, யாரோ ஒருத்தவங்க பேசுறத கேட்பீங்க, உடனே பேச்ச ஆரம்பிப்பீங்க இல்லையா? நீங்க தனியா எதுவுமே பண்ண முடியாது. லுக் அட் திஸ்.